கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆம், இதே வார்த்தை ஆங்கிலத்துல எஸ், ஆல் ஹிஸ் லவர்ஸ் who bow before him trust in the Lord. For he is our only true hero, God wrapped around us as our shield. அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் தான். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் அப்படின்னா, என்னவோ அவரை பார்த்து பயந்து நடுங்கிறது இல்ல. அவரை பெரிதாய் பார்த்து, அவருடைய வல்லமைய, அவருடைய அத்தாரிட்டிய, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவத்த பெரிதாய் பார்ப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ இப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருக்குது. ஆனா நீங்க உங்களுக்கு இது என்ன நம்பிக்கை வேணும்? அவர் மேல நம்பிக்கை வேணும். நீங்க அவருக்கு பயப்படுற ஜனங்கள் தான். அவர பெரிதாய் பார்க்கிறீங்க. அவருடைய வல்லமைய பெரிதாய் பார்க்கிறீங்க. ஆனா, இதை எல்லாவற்றையும் என் வாழ்வில் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவர் அப்படிங்கிறத, நம்ம அந்த கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட்ட அவர் மேல வைக்கணும்னு சொல்லி, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ ட்ரஸ்டிங் இன் த லார்ட், அவர ட்ரஸ்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறதும், அவருடைய உண்மை தன்மையை விசுவாசிக்கிறதும், அவர் நம்மை பாதுகாக்க, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியா நம்புறதும் தான் அவரை நம்புகிறதற்கான அடையாளம். அதாவது 3 காரியங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறதும், அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறதும், அவர் நம்மை பாதுகாக்க, நம் தேவைகளை சந்திக்க, நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நம்புவதும் தான் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு ஜாய்ல நம்ம இருக்க முடியும். ஏன்னா, என் அப்பா எனக்கு இருக்கிறார். அவரு இந்த வாக்குத்தத்தத்த நிறைவேற்ற போறாரு. நான் இதுல ஒண்ணும் செய்ய தேவையில்ல. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எனக்கு கொடுக்கவும், என்னைய பாதுகாக்கவும், என்னைய வழிநடத்தவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்ன்னு நம்ம நம்பும்போது, நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள வருவோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ, அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தானாக நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்ப இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? உங்க நம்பிக்கை உங்க சூழ்நிலைகள் மேல, இது இப்படிதான் இருக்கு, இது இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் மாறாது அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, தேவன் இந்த காரியத்துல இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் தான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தரை கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரை நம்புகிற நமக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? துணையும் கேடகமுமாய் இருக்கிறாராம். அப்போ அந்த கேடகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு யுத்தத்துல ஒரு போர் வீரன் தன்னை பாதுகாக்கும்படியா அவன் என்ன செய்றான்? அந்த கேடகத்த வைத்திருக்கிறது போல, இன்றைக்கு அவரே கேடகமா இருக்கிறாராம். நம்முடைய ஆவிக்குரிய, நம்முடைய உணர்வுகள் ரீதியா எழும்புகிற பிரச்சனைகள், எல்லா விதமான பிசிக்கலா நமக்கு எழும்புகிற அ காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, அவரே நமக்கு கேடகமாய் நம்மை சுற்றி இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்னா, நம்ம எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல. அடுத்ததா வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் எப்படி இருக்கிறாராம்? நம்மளை நினைவு கூறுகிற தேவன், நம்ம மேல எப்பவும் நினைவா இருக்கிற தேவன், நம்மளை நினைத்திருக்கிற தேவன். அவர் நினைச்சிட்டாருன்னா, அங்க ஆசீர்வாதம் தான். அப்போ இன்னைக்கு அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நான் உன்ன மறக்க மாட்டேன்." அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, 24 ஹார்ஸ் நீங்க அவர் மைண்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நினைவு மாத்திரம் இருந்தா போதும். ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தானாய் உங்கள தேடி வரும். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாராம். பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறாராம். சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா அவர் நெனச்சுட்டாரு நம்மள. அதனால அவர் நம்ம என்ன செய்வாராம்? வர்த்திக்கப்படுவார். நம்ம ஒரு நாளும் குறுகி போக மாட்டோம். நம்ம ஒரு நாளும் என்ன ஆக மாட்டோம்னா,
குறைவுகள்ல இருக்க மாட்டோம். நம்மள வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல 15வது வசனம் சொல்லுது, "வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்." இன்னைக்கு நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தெல்லாமோ நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, இந்த உலகத்தை படைத்தவர், வானத்த படைத்தவர், பூமியை படைத்தவர், இந்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்க முடியும்? நிச்சயம் இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவர ரியலா பாருங்க. அவரை உண்மையுள்ளவரா பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்பத பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தானாய் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, நீங்க வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் குறைவுபடாது. நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இனிய நீ ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்க வேண்டியதே இல்ல. ஆண்டவரே நீங்க என்னைய ஆசீர்வதிச்சுட்டீங்க. உமக்கு நன்றி. இந்த இடத்துல தான் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம இது தெரியாததுனால நம்ம பல நேரங்கள்ல அழுது புரண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் பிள்ளைகளையும் நம்மையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். அவரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களோடு, சமாதானத்தோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொன்னபடி, ஆண்டவரே அப்பா, நாங்க உம்மை நம்புகிறோம் அப்பா. இந்த நாள்ல உங்கள நம்புறோம். நீங்க ஆண்டவரே எங்களுக்கு துணையாய், கேடகமாய், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய், ஆண்டவரே நீர் எங்களை பெருக பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.